நிஜத்துக்கு நிகர் நிஜமானது அப்படின்றது இந்த படத்தில் ஐ திங்க் இட் டெஃபினெட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்கும் சார். இவங்களுடைய லுக்ஸ் இருந்ததுல சார், அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். சாரோடைய லுக்ஸாக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு இந்த கோமணத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ மண்ணும் சேரும் தெரியுது சார், அது நமக்கே கசகசன்னு இருக்குது உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இல்லை. ஸோ ஹவு டிட் யூ கைஸ் ப்ரிப்பேர் ஃபார் இட்? இதுதான் ஃபைனல் லுக் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி பிகாஸ் யூ ஆர் அ பர்சன் ஹூ வில் கெட் ட்ரெஸ்ட் அண்ட் கோ அண்ட் சே இதான் இந்த லுக் ஓகேவா அப்படின்னு. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் என்ன இருந்தது, சாரோட இன்புட்ஸ், ஹவு டிட் தி அமால்கமேஷன் ஹேப்பன் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஃபர்ஸ்ட் கங்கம்மாள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Oh, okay. First of all, I want to say that Ranjit had held a workshop kind of a thing. Like it was more like a dress trial than a workshop. I didn't know what to expect. So that's I think the first time I met. I need some more time. பயங்கரமா நமக்கு நீங்க கங்கம்மாள் தமிழ்லயே பேசிக்கலாம். கங்கம்மாள் தமிழ்ல எல்லாம் பேசுறேன். அதெல்லாம் கேட்க ஏய் என்ன என்ன கேள்வி கேக்குறீங்க? I know the first thing that he made me say was மகனோட பேர் அப்படியே கத்தி அந்த what is it, the look test we had, a shoot we had, adla even though we were taking photographs, he made me scream my son's name, and much like what Tangalan was saying, I call him Tangalan still. I find it very hard to call him Chiyan or Vikram sir or something because he is Tangalan. So he was like Asoka na koopidnona face cannot go like that. It is coming from the diaphragm, and I had not connected with my diaphragm in my entire life. But through Gangammal, எனக்கு அந்த பார்வை இல்லையா, அந்த காலத்து இருக்கிற பொண்ணுங்க அவரோட கதை என்னன்னா even in the written history it's not there. Right. So this is the first time Ranjit is creating the story where all the women are being portrayed for the first time. அந்த காலத்துல இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் புரியறதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது இருக்கணுமே. ஹர் ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையாது, இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் டு பி கங்கம்மாள் மாதிரி, இல்லைன்னா ஆர்த்தி, இல்லைன்னா அரசாணி. இந்த பொண்ணுங்க யாரு, அவர் எப்படி அந்த குடும்பம் தானே சொல்றது, இந்த ஃபேமிலிக்காக அவர் யார். அப்போ ஐ நோ வி டாக்ட் அபவுட் ஹவ் ரஞ்சித் டசன்ட் டாக், பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் தட் பிகாஸ் he will talk when it's required. அவருக்கு வேணாம் நோங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அவருக்கு என்ன வேணாம்ங்கிறது அவருக்கு தெரியும், தெளிவா தெரியும். The rest he gives us the freedom. You go and do it. Something doesn't work for me, I'll tell you. That's not working for me. அது கங்கம்மாள் இல்ல. He'll be very open like that. ஏன் பார்வதியா நடிக்கிறீங்க, ஏன் கங்கம்மாளை எடுக்க மாட்டீங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. After 5 days 6 days I started speaking back to him like that also. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி. So it will seem like a fight, but the fact is we were all in the dark trying to find who Gangammal is, who Tangalan is, who is Aarthi. அது ஃபுல் கதை நரேஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட ஆனஸ்டா, we will figure out Gangammal together. அது during shoot is when she became more of Gangammal. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க முழு க்ரூட ஒரு அன்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் அது இருந்துருச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும். I felt that support. When the action was being called, everybody was rooting for me to not mess up. That in every single shot for 75-80 days that I worked, I got that. And then my co-actors, starting from Vikram sir, Tangalan only I'll call you. So the thing is, we met, and first day of workshop, it was about being Gangammal and Tangalan. They are married, they have 5 children. So what is our body language? And I found an actor who thinks a lot like me, like, okay, let's be the character and trip on that. That is like such a great place to be in. அவ்வளோ அந்த கிராஃப்ட் மேலே இல்லைன்னா அந்த கதை மேலே இந்த ப்ராசஸ் மேலே இவ்வளோ பாசம் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு சீனியர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ குட் ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஃபால் மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா. ஐ குட் ஜஸ்ட் ஃபால் அண்ட் ஐ நியூ ஹி வில் கேட்ச் மீ. அண்ட் தென் ஈச் டே பாஸ்ட் பை, எவ்ரி சிங்கிள் ஆக்டர் டர்ன்ட் அவுட் டு பி லைக் தட். We were all just there for each other. I don't think Gangammal became Gangammal when I got my Tangalan to play that off. I got my children to be their mother. And ஒரு நாள் வந்து ஏதோ I think I was with my youngest child, and அவரோட அம்மா வந்து பால் குப்பி எடுத்துட்டு வந்தாங்க. பட் அம்மா பார்த்தானா அழ ஆரம்பிச்சிடும். So I only was giving the milk and then sitting like that. And then ஏதோ பேச்சு நடந்துச்சு. Me and Ranjit were talking, and Ranjit said, "This is Gangammal. She's mother." After that, I haven't bothered him.
Oh, I didn't have any questions. She is mother. Like beyond any other relationship, who she is as a mother comes out the most. And I don't know what that is. But I'm not a mother. I have no idea what that is like. Yeah. So that was quite an experience. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் நம்ம படத்தில் இருந்தாங்க அவர். Before she left, she told me, gave me a vision. She said, கங்கம்மாள் அந்த பாத்திரம் நீங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் யூ வுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். கங்கம்மாள் would have transformed youன்னு சொன்னாங்க. And that is so right. யூனோ ஒவ்வொரு பாத்திரம் இருக்கும் நம்ம மனசில் வந்து அங்கே இங்கெல்லாம் இருக்கும். பட் கங்கம்மாள் made me like sit up straight. I feel like yeah. ரொம்ப அழகா சொன்னீங்க அத. I don't know the look. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ஃபெமினைனா பேசுறாங்கல. நீங்க பாத்துட்டீங்க ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்கு. யார் அது? அங்க வந்து அடிச்சிடுவாங்க, பொக்குன்னு அடிவாங்க எல்லாருக்கும். I think that's a great comfort that two actors who play that role. I cannot say this enough. He is how do I say it? It's not in a bad way. He's crazy. He'll do anything for the character. Yeah. Right? We become blind. Okay, அங்கே போய் விழணுமா, ஓகே அங்கே போய் என்ன பண்ணணும், anything and everything. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டிங் டு பி தேர். அந்த பொட்டென்ஷியலுக்கு எனக்கு ஒரு கோ ஆக்டர் ஒரு ஸ்பேஸில் கிடைக்கிறதுனா it is a huge blessing because we are not lucky like that. Yeah. So I could be her, and not just with me, with every actor. He was always looking after them. So that's very important to watch also. Yeah, he knows that as much as he knows superstar, he is a great actor. அவங்களுக்கு அவங்களோட potential தெரியும். But that humility does not leave. So that was a big inspiring thing to watch for sure. And that is rare, trust Very me. rare. It's very rare. Very rare. And that is Vikram sir for you. Vikram sir, நீங்க சொல்லுங்க, தங்கலானா வந்தீங்கல்ல, அந்த உங்களுக்குள்ள you would have seen yourself and said, okay, that is தங்கலான். அந்த transformation பத்தி சொல்லுங்க. Not just bodily and the beard, but just listening to her. இல்ல எனக்கு பார்வதி சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப ரெசனேட் ஆகும். பிகாஸ் சில டைம்ஸ் யூ லைக் ரொம்ப நாள் லைக் ரஞ்சித் கிட்ட பேசும்போது அவங்க பேசும்போது அதான் சொன்னேன், ஐ பீன் வாண்டிங் டு ஒர்க் வித். எனக்கு என்னவோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும்ட்டாங்க. ஸோ அவங்களும் வேலை செய்வாங்க, அவங்க கையும் பயங்கர ஹார்டாக இருக்கும், அவங்களுக்கும் மசில்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள வந்து அவர் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் தள்ளி நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்குவோம், லைக் இந்த இடத்துல அடிப்படாது. பட் நான் இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித். தேங்க்ஸ் சார். அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேரக்டர் பார்க்கும்போது ஐ திங்க் லைக் அந்த ஒரு எனக்கு எப்பவுமே அந்த ஒரு லுக்கு அப்படி வரும்போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் என்னோட ஹோம்ஒர்க் வந்து அன்னைக்கு ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்து அவர் சொன்ன சீன்ஸ் என்ன பண்ணுறான், எப்படி நடப்பான், அதெல்லாம் ஒன்று போயிட்டு இருக்கும். பட் ஒரு உள்வாங்கி அவர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி கேரக்டர் இல்லை அவன் வந்து. ஸோ எனக்கு சில டைம் வந்து அவன் ரொம்ப லீடர்னா அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரியும் மற்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவன் ஒரு நாட்டுப்புறம் அந்த மாதிரி இருக்கணும், பட் வைல்டாக இருக்கணும், ட்ரைபல், ஆனால் அவனுக்கு ஒரு லீடரு அப்படின்னு இருக்கும்போது தென் இல்லை ஆனால் அவன் வல்னரபிளாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அவன் அப்படி கிடையாது, ரொம்ப கம்பீரமாக அங்கே இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். தென் பண்ணும்போது ஒய்ஃபோட இருக்கும்போது தேர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹர், சரி நீ வந்து கவலைப்படாத, லைக் தள்ளுறதா புஷ் பண்ணுறதா whatever. ரொம்ப வியாதட் அந்த ஒர்க் ஷாப் பண்ணுற போதே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகும். நம்ம வந்து வி கேன் நாட் ஹேவ் பவுண்ட்ரிஸ், அப்படி இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். சில டைம் அழுக்கு இருக்கும், நான் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்ற விஷயம் நானும் அப்படிதான். ஸோ எனக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே லைக் கண்ணில் அழுக்கு இருக்க உடனே ஷீ இஸ் நோ ஒய்க்கான அந்த கேரக்டருக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்றது ஓ நாட் பேட் லைக் யூனோ அது கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். பட் டோட்டலாகவே ஐ திங்க் ஸ்பீக்கிங் டு த டைரக்டர் தென் கெட்டிங் இட் நம்மளோட லைக் ஷீ சேஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டேஜ் நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் பிளேயிங் இட்னும் ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் லைக் தட். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளே நிறையா எங்கேயோ இருக்கும், சப்ளிமினலாக இருக்கும். அண்ட் த மோஸ்ட் பேசிக் இஸ் ப்ரிமிட்டிவ் இதில், அதை போய் தேடி வரணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் வில்லேஜ் கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணலாம். பட் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பட் தென் ரஞ்சித் அது எங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லிப் இன்டு இட். பட் அங்கே வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே லைக் கண்டினியூஸாக நான் ஷார்ட் இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஒரு ஷார்ட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளோ ஃபுல் சீன் பண்ணும்போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆனால் அங்கே வந்து நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் தெரியாது, ஏன்னா எல்லாருமே
ஷார்ட்லாம் என்ன அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டுலாம் போவாங்க. சாரி சார் ஒருத்த விட நான் தூக்கிட்டு அவங்க நல்ல எல்போல விட்டுட்டு போவாங்க. அப்புறம் சார் நீங்களா? ஆமா எப்படி தெரியும் எல்லாம் அதுக்கு மேலே அழிப்பு வேற நான் பேசினாதான் தெரியும். But also Ranjit doesn't speak to any of us also for another. I'll tell you why. குற்றச்சாட்டாவே இருக்கு சார். என்கிட்ட பேச ஆரம்பிச்சதே டப்பிங் டைம்ல தான். On set he won't talk to me. Later he tell me it's like you are Gangamal. So method actors பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Method director. இவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட பேசவே இல்லை. நான் சொன்னேன் நீ நல்லா பண்றமா, இந்த கேரக்டர் நீ கரெக்டா பண்ற, அவர் நினைச்சது நீ பண்ற, நீ அதுதான் உனக்கு என்ன பிரச்சனை இல்ல இல்ல அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லி நானே போய் தேடி இல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த கங்கம்மாவை கண்டுபிடிச்சிட்டு அதனாலதான் விட்டுறாரு. இது என்ன ப்ராப்ளம்னா மற்ற செட்ல நான் ஜாலியா தான் இருப்பேன். ஆக்சுவலி That is what hurts more. வந்து ஜாலியா தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படம் வந்து ரைட்டிங்கே வந்து ரொம்ப என்ன சொல்றது சப்கான்சியஸ்லி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க கூட மட்டும் தான் பழகணும்னு படம் எடுக்கிறப்பவே எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி செட்டு தான் செட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் அந்த கேரக்டராக இருக்காங்களா. இன்னொன்று வந்து என்னன்னா ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் நாங்கள் அந்த கேஜிஎஃப்ல தங்கி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து போகவே இல்லை, இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க வாங்க வாங்கணும். நான் செல்ஃபோன் வந்து சைலண்டில் போட்டு தூங்கிடுவேன். என் ரூம் எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும். நான் வெளியவே வரல, யார் கூட பேசவும் இல்லை. எனக்கு என்னென்னா அதை பிரேக் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கணும். லைக் வந்து அந்த ஈவினிங் டைமில் கூட நான் பிரேக் ஆகக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து அப்படியே நான் அந்த கேரக்டர்ஸை வந்து யோசிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நான் பண்ண படங்கள்லேயே எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனது இந்த படம் தான். அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு திடீர்னு ஷூட் பண்ணுறப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைரக்ஷனே வேணாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. எனக்கு நம்ம ஏன் இப்படி படம் பண்ணிருக்கிறோம், டைரக்டர் வேலையே வேணாம். 2 இதில் தோணும். ஒன்று வந்து நான் நினச்சதை எடுக்க முடியலன்னா எனக்கு தோணும், அப்புறம் நம்ம ஏன் இதை பண்ணிருக்கிறோம், தேவையில்லை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சும்மா தனியாக நின்றுருப்பேன். அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி வா நம்மளால எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுங்களா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொன்று என்ன பண்ணோம்னா வந்து நம்ம இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நமக்காக நம்ம எழுதுனதுக்காக வந்து ஏன் இவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அது வேற என்ன பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு அடிப்படும். அண்ட் வந்து இப்போ சார்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஆக்சுவலி வந்து அந்த பேக்வுட்டில் வந்து நடக்கிறதே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கல் மண் உயருது. சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்வதி வந்து அவங்க 2-3 ஷாட்டு உண்மையிலே உழுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த பெரிய சீக்வன்ஸ் ஒன்று வந்து எடுத்து நான் படத்தில் வேற வைக்கல. நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி வேற கேட்டேன். கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அடி வாங்க அதுவும் எப்படி சொல்ற வந்துட்டு சார் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு இல்லை கொஞ்சம் அப்படின்னா என்னன்னா நான் அவங்ககிட்ட போய் நான் அடி அந்த செம்மடி அவன் அடிப்பாங்க எல்லாரும் அடிச்சாங்க. இப்போ வந்து அந்த சீன் மட்டும் இல்லை. அண்ட் மாளவிகா அண்ட் பார்வதி அந்த எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ்ல. எனக்கு என்னன்னா பார்வதிக்கு இவங்க மாளவிகாக்கு அடிப்படும், பார்வதிக்கு அடிப்படும், இவருக்கு அடிப்படும், அண்ட் வந்து இவரு பசுபதி சாருக்கு அடிப்படும். எல்லாருக்குமே அந்த அசோகன் இவன் அர்சாரி எல்லாருமே வந்து அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எல்லாமே செம சூப்பரா நடிப்பாங்க. சும்மா அப்படி விழுந்தா உண்மையிலே விழுவாங்க. லைக் வந்து ஒரு மேல இருந்து அப்படி வந்து கல் வந்து விழுந்துன்னா வந்து அது வந்து எவ்வளோ ரியலா பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. அவ்வளோ பசங்க அவ்வளோ பொண்ணுங்க பயங்கர ஹார்ட் ஒர்க். எனக்கு இவ்வளோ ஒர்க் பண்றாங்கல்ல, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துச்சு. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒர்க் பண்றாங்க, இதை கரெக்டா எடுக்கணும், நம்ம இதை மிஸ் பண்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஸோ அது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரிசல்ட்டும் வந்து நல்லபடியா வரணும், இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கேன். நான் அதுதான் என்னுடைய பயமே. பிகாஸ் ஆஃப் தட் அந்த வேர்ல்டு இவங்க போட்ட எஃபர்ட் அண்ட் அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணது அதோட வேல்யூஸ் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மியூட்டான ஒரு ஜோனுக்குள்ள தள்ளிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெளியே ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணுவேன். எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். மியூட்டான ஜோனா சார் அது? கியூட்டான ஜோன்ல ஷார்ட்ஸ் போட்டு டி-ஷர்ட் போட்டு மிச்ச நேரத்துல மியூட்டான ஜோன்ல இருந்தாரா சார்? அது வந்து என்ன நான் என்னோட அப்பியரன்ஸ் தானே, அது ஒன்றும் பண்ண முடியும். ஒரு டைரக்டர்னா வந்து எல்லாரும் கோமத்துல இருந்து இவருக்கு அப்படி தனி பேண்ட் ஷர்ட் போட்டுல வா அப்படின்னு நினைக்கலாம். பட் ஓகே சார், சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ அவர் சொன்னது நான் பண்ற விஷயங்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துறேன், பல பல விஷயங்களுக்கு அப்புறம் நானும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஆனா ஃபைனல் ரிசல்ட் நீங்க பாத்துட்டீங்க சார் ஆஸ் த ப்ரொடியூசர். இப்போ மனசு ஒன்று சொல்லல சார், உங்களுக்கு என்ன சார் சொல்லுது? I am extremely happy. I immediately called Anna, I immediately called Ranjit brother also. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கிறப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்து ரஞ்சித் பிரதருக்கு அடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு படம்
நான் எடுத்திருக்கேன், நானும் இன்வால்வ்டா இருக்கேங்கிறது அவ்வளோ சந்தோஷமா பெருமையா இருக்கு. அண்ணாகிட்டயும் அதான் சொன்னேன் நான். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். எடுத்த படங்கள்ல ஐ திங்க் ஐ வில் ஃபீல் வெரி ப்ரவுட் ஃபார் அ லாங் டைம் அபவுட் தங்கலான். சார் ரொம்ப அழகா பரத்வாஜ் ரங்கன் சார் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், நீங்க வர்த்தக ரீதியாக ஒரு விஷயம் ஆனா ஆடியன்ஸோட பெர்செப்ஷன்ல இந்த திரைப்படம் நிற்கும் அப்படின்ட்டு. ஒரு ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரொடியூசர் டு கோ டவுன் டு தி ஆடியன்ஸ், இவங்களுக்கு இதுதான் தேவை, இது இவங்க ரசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திரைப்படம் ரஞ்சித் அவர்கள் கொடுக்க முடியும், அதுல இவங்க தான் காஸ்டாக இருக்கணும், ஜிவி அவர்களோட இசை இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அமால்கமேஷன் உருவாக்குறீங்களா சார்? இப்போ அதோடைய ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்த கண்ணீர் இருக்கு. பட் அந்த ஆடியன்ஸோட புரிதலுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்கல்ல, ஆடியன்ஸ் இன்னைக்கு எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க என்ன மாதிரி திரைப்படங்கள் எதிர்பார்க்கறாங்க? இல்லம்மா, ஓடிடி அந்த கோவிட் டைம்ல நிறைய கண்டென்ட்டுக்கு நானே எக்ஸ்போஸ் ஆனேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், மணி ஹிஸ்ட் ஆகட்டும், நிறைய வேர்ல்ட் கண்டென்ட் வந்து நாமளே டைம் இருந்துச்சு அதை உட்காந்து பார்த்து ரசிச்சோம். அதே மாதிரி பப்ளிக்கும் நிறைய பார்த்துட்டாங்க இப்போ. ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு திருப்திப்படுத்துறது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலை வச்சோ இதோ அவங்க பார்க்கறது ஒரு இப்போ கதைன்னு நம்ம செலக்ட் பண்றப்ப பேக்ட்ராப் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி நியூ. இப்போ புஷ்பா ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், நீங்க பேக்ட்ராப் வந்து ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் நம்ம அமையணும், பிடிக்கணும் இல்லை அமையணும். கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ கேரக்டரைசேஷன் ஆகட்டும், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் யூனிக்கா இருக்கணும். இப்போ நீங்க எந்த சக்சஸ்ஃபுல் கல்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாலும் யூ வில் ரிமெம்பர். இப்போ சார்பேட்டா எடுத்தாலோ, பருத்தி வீரன் எடுத்தாலோ, சேது எடுத்தாலோ, பிதாமகன் எடுத்தாலோ ஒரு 15 கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். கேரக்டர் நேமோடய நீங்க சொல்லலாம், இந்த கேரக்டர் அந்த கேரக்டர். இப்போ குழந்தைன்னி, குட்டி சாக்கு, ஹீரோ ஹீரோயின் இல்லாம சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ஆப்வியஸ்லி ஃபார் a long time. பட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணது கூட நம்மளுக்கு இன்னைக்கு கேரக்டர் நேம் உட்பட we remember their face, அந்த கேரக்டர் ஞாபகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தங்கலானும் நீங்க ஒரு 15-18 ஆக்டர்ஸோட கேரக்டர்ஸை யூ வில் ரிமெம்பர். என்னோட நம்பிக்கை எப்பவுமே டைரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி எண்டு கார்டு ரெண்டுமே வந்து டைரக்டர்ஸ் தான். அவங்க நினைச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பிக்கை தான் அவருக்கு. ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவரோட திங்கிங்க்கு, அவரோட கனவுக்கு மேல ஒர்க் பண்ற டீம் கிடைச்சது ரஞ்சித் பிரதருக்கு ஒரு லக் இந்த படத்துல. வண்டர்ஃபுல். ரஞ்சித் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் சொல்லுங்க சார். டைரக்டரா கேக்குறீங்களா? எப்படி இருந்தாலும் சார், ரஞ்சித் என்ற மனிதர் கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம். இல்ல, மிகப்பெரிய மனிதாபிமானி. ஏன்னா நோயிங் ஹிம் ஃபார் லாஸ்ட் 12 years நான் டிராவல் பண்ண வரைக்கும் அவரு மனுஷங்களா தான் பார்க்கிறேன். எந்த இடத்துலயும் அவரு இதுக்கு எனக்கே என்னையே ட்ரோல் பண்ணுவாங்க, பரவாயில்ல. பட் உண்மைங்கிறங்காட்டி நான் தைரியமா எங்க வேணாலும் சொல்றேன். ஸோ அதுதான் ஃபேக்ட். I think he's a biggest team player. அதாவது he feels everyone should be there in the team, from let it be ADs or staff or lightmen, எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கணும்னு நினைப்பாரு. ஃபோக்கஸ் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார். இஸ் a strong team player. He is a leader material. He's got his own leader material. நான் ஒரு பொலிட்டிக்கலா சொல்ல, நார்மலாவே சொல்ல, பொலிட்டிக்கலான்றது அது that's up to him, but he is a team player and an equalist and a leader material. இவர் தான் மெயின், இவர் தான் கோ டைரக்டர், இவர் தான் அசோசியேட். அப்படி கிடையாது, எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட், எல்லாருமே ஈக்குவல். லைக் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நடிக்கிற போது யாராவது ஒருத்தர் டேக் மேலே டேக் போயிட்டே இருக்கும், கூல் லூஸ் பண்ணவே மாட்டோம். யூ ஜஸ்ட் ஒன் மோர் போயிட்டு ட்ரை பண்ணுறா தட்ஸ் வெரி கூல். அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங். வந்து வெரி பேஷனேட் அபவுட் அவரோட ஆர்ட். அவர் ஒரு சிந்தனையாளர் அண்ட் ட்ரிப் பண்ணுவார். இப்போ இதுவே வந்து சில டைம் என்னாச்சு இல்லை தெரியல சார், கதை எங்கேயோ கதை அவர் எங்கேயோ கொண்டு நல்ல வேலை கரெக்டான திசை கொண்டு போச்சு என்னமோ. அதனால தான் கிராமர் இல்லை, அது வந்து அவர் ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது அப்படியே எங்கேயோ போயிட்டு. ஸோ பேசுகிற போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபீல் த சேம் வே அபவுட் மை கிராஃப்ட். அண்ட் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்டானதுனால அந்த விஷயங்கள். அண்ட் லைக் ஹீ சேஸ், அவர் வந்து டெஃபினட்டாக ரொம்ப கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி. ரொம்ப பிடிச்ச விஷயம்.
பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்காங்க. ஸோ அண்ட் அப்படி இருந்தும் நடிக்க வரல, நம்ம டைரக்டராகவே இருந்தோம். சாரி ஒன்னே ஒன்று பென்சில் பண்ணும்போது நான் சார் ஏன் நீ நடிக்க வர, டோன்ட் டூ திஸ் ஜிவி. ஐ திங்க் தட் டைம் யூ டூயிங் தெய்வ திருமகன் தாண்டவம். ஆமா this is why it just makes such beautiful music. But now I'm saying he's doing good movies. அவரும் சாரோட சேர்ந்து போய் சைமால் அவர் பெஸ்ட் ஆக்டர் வாங்கினா நான் பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் எடுத்து போட்டோம். He's got that. And என்னன்னா ப்ரொடியூசராக இருந்துட்டு he wants to make good content and at the same time இப்போ நிறைய நல்ல படங்களும் பண்ணுறாரு as an actor and as a, but nothing to beat him as a music. I'm happy that அந்த நடிக்கிற போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று வரும். நீங்கள் டைரக்டராக இருக்கிறோம், மியூசிக் டைரக்டர், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போயிடும்ல, உங்களோட எண்ணம் ஃபுல்லாக இங்கே வந்துடுது. இருந்தும் அவர் வந்து பயங்கரமாக மியூசிக் போடுறாருன்னு நினைக்கிற போது தேங்க்ஸ் ஜிவி. அடுத்த படமும் அவரை நம்பிதான் இருக்கு. அப்புறம் தங்கலான்னு பார்த்தவொடனே வீரதீரஸ்வரன் வந்து அவரே நீதான் No, it's not because of Tangalan. For always, இப்போ தேவ திருமகளை போட்டு because of your music only, not after performance. So no, we had a long gap. We didn't work with each other, and we had a chance. we started acting also, so it didn't have time. Yeah. So இல்ல எனக்கு I didn't say no to you. டிவி பிரதருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா 1001 பார்த்தப்ப என்னால நம்பவே முடியல, இவர்தான் அந்த எனக்கு வந்து போன் அடிச்சு இப்போ பேசிட்டு சார் இல்ல சார் அவர் ஒண்ணு பண்ணாரு சார், எனக்கு போன் அடிச்சாரு. அது வந்து எனக்கு 10வது படம். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஜி, நீங்க வந்து இப்படி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல. நான் வந்து நீங்க வந்து என்ன உண்மையாவே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட நான் ஃப்ரெண்டே ஆனேன். இப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா, நீங்க உங்களை பார்த்து இது நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணிட்டீங்க. அதுல என்னன்னாங்க, நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோடயும் ஒர்க் பண்றோம். மோஸ்ட்லி எல்லாரும் சிம்பிளா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் சைலண்டா இருந்தா ரொம்ப ஒரு அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரு, இசை உலகத்துல வேற எங்கேயோ இருக்காரு. அதெல்லாம் 1% கூட இந்த 12 years 13 yearsல ஒரு இடத்துல கூட இவர்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரௌட்னஸோ, எவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்கறப்ப கூட வெக்கப்பட்டு தான் ரிசீவ் பண்ணுவாரு அந்த பாராட்ட. ஏதாவது கூப்பிட்டு பாராட்டணும் இல்ல நேர்ல. ஆமா சார், ஒரு படம் பயங்கரமா பேரு அடுத்த படம் வந்து வச்சு செய்வாங்க. இதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம், நல்லா கொண்டாடுறியா, ஓகேப்பா தேங்க்யூ, நல்லா இல்லையா, அது சரிப்பா கொஞ்சம் பெட்டரா பண்ணுறப்பா. never let success go to your head of it. ஆமா சார், அடுத்த நாளே உதவணும் சார், அதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம். ஆர்த்தியோட கேரக்டர் பத்தி, ஆர்த்தின்ற கேரக்டர் பத்தி. So like you'd asked before, what did we think after week 1? I thought I was getting replaced. Because it was, I came on board for the movie, I think 10 or 15 days before they started. It was that last minute. And the amount of skill sets you need for a character like this, you need minimum 4 to 6 months of preparation and practice. So I went, I tried, and I was like, okay, you know, I'll give it my all because I really want this role. But if you don't know, it's like learning how to cycle, right? Unless you don't learn how to cycle, you can't. I didn't know how to use a stick. I didn't know Silimbam. I didn't know the basics of, you know, that craft. But I tried, and I thought, okay, you know, this is not going very well. So I was like, any day I'll get a call saying, okay, sorry, you know, we don't need your dates anymore. I have that feeling in every film. You are going to replace me. My first film, I was so scared. How can you Feel say that? பண்ணும்போது ஆமா ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணேன், 4 டியூன் பண்ணிட்டேன். 5வது டியூன் வந்து ஓகே ஆகுமா இல்லையான்னு தெரியல. இன்ஜினியர் உட்காந்துட்டு இருக்கான், டேய் என்னடா என்ன டியூனும் ஓகே ஆகல, தூக்கிடுவானுங்களா படத்தை. அவன் கீழே ஏதோ போகும்போது இந்த டியூன் ஓகே ஆகலாம் அவ்வளவுதான் அப்படிலாம் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். மேல வந்தான், டேய் லாஸ்டா ஒண்ணு பண்ணிருக்கேன்டா, தூக்கிட்டு போட்டுண்டா, நான் கீபோர்ட் பேரா போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டியூன் போட்டு காமிச்சேன். அப்படியே உட்காந்து கேட்டாரு. அவரு ரியாக்டே பண்ண மாட்டாரு வசந்த பாலன், அப்படியே கேட்டே இருந்தாரு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே இருக்காரு, சோகமா இருக்காரு. ஓகேப்பா அப்படின்னு போறாரு. அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம இருக்கோமா அந்த படத்துல? இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டேய் உண்மையாவே அவருக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்குதா நினைக்கிறேன். கீழே போய் கேட்டேன். இல்ல நாளைக்கு மைண்ட் மாத்திக்கிட்டாருன்னா அதனால எனக்கு எல்லா படத்துல அந்த ஃபீலிங் இருக்கும், நம்மள தூக்கிடுவாங்களோ. பட் நீங்க இவ்வளவு நேரம் ரஞ்சித் சார் பத்தி பேசும்போது அந்த டவுட் யாருக்குமே வரதானே செய்யும். ஏன்னா he is such a perfectionist with what he does இல்லையா?
Did you have that? Yeah, okay. More than perfectionist, I couldn't even do basics at that point. Silambam is not basic, madam. Silambam is not basic. நாட் சிலம்பம்ல Even like basic இப்போ இது வந்து action movement. ஆக்ஷன் பண்ணல ஒண்ணுன்னு சிலம்பம் அந்த குச்சி மட்டும் இருந்தா பரவாயில்ல இது வந்து ஒரு ஹெவி இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இதுல கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணி நடுவுல பிடிச்சா இது வந்து சாயும். சோ அது வந்து இப்போ அது சுத்தணும் என்ன அடிக்கணும் ஆனா நிஜமா அடிக்கூடாது மிஸ் பண்ணணும் சோ அது வராது ஒரு நார்மல் ஸ்டிக்ல பண்ணலாம் சிலம்பம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் நிறைய மூவ்மெண்ட் கேரக்டர் வந்து இட்ஸ் மோர் ஐ திங்க் மோர் ஆக்ஷன் ஓரியன்டட் More than action, anything more else. action, less dialogues. So அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு ப்ரூஸ்லியோட தங்கச்சி தான் வரும் சீரியஸ் அப்படி இன்ஃபேக்ட் லிஸ்ட்ல வந்து ஆப்பிரிக்கால ஒரு பொண்ணு பல்டி கில்ட்டி அடிக்குது எல்லாம் அது எல்லாமே வந்துச்சு இனிஷியலா இந்த படத்துக்கு அப்புறம் டைட்டில் வச்சுக்கோங்க ப்ரூஸ் ஆக்ஷன் குவீன் ஆக்ஷன் குயின் ப்ரூஸ்லி தங்கச்சி நல்லா இருக்கு And at that point, I was shooting for a Malayalam movie where I play a small town, village girl from Kerala. So I was eating. I didn't have to look, athletic. I had to look like a normal girl. So I was not working out. I was eating fish curry rice for lunch and dinner every day. Then I went. This happened. Next day, full change. Like diet completely changed. Every morning 1 hour, and I was still shooting for that other movie. So I had to balance out training and shooting for that. So morning 1 hour Silambam, shoot, come back, work out, again Silambam. So I started doing that. Full routine completely changed. And then after 3 months, I joined them for the next schedule. So by then I was better prepared. Physically, I was much better prepared. And because so much of this character is derived from the physicality. It's the moment you work out, the moment you're doing a certain martial art form, you're deriving a certain strength from that. You're deriving your posture and mannerisms from that. But cracking the character, like who is Aarti, was so tough because I didn't have a reference point for it. Yeah. Like I was looking at movies, Apocalypto, and Ranjit sir recommended a few movies, The Woman King and all of that. But again, that was more for the action and physicality and not so much for who is Aarti, right? Like for that, like if you're playing a police woman, you've seen women in the past play that. If you're playing any other role, there are reference points. So that was very hard. Being very primal and primitive was very hard because I've always been a city girl. So you talk a certain way, you walk a certain way, you giggle a certain way, you sit, you touch your hair a certain way. So to unlearn that and to get that rawness, that was very hard for me. And you can't prep, like you can do workshops, but that comes on set. Like you do, like after a few days of shoot, I could feel that coming inside me. So Ranjit sir would say on the mic, why are you standing like that, Stand different, stand stronger, be more bold, or hit harder, more power, more power. So it took a long time, even after we started shooting, to even start getting it right. So it was a work in progress pretty much. And being with a group of actors who were you all said equally crazy, that made it nice because everybody was doing their own crazy things. So it was like a bunch of crazy people, so it didn't feel odd being your own crazy. Most of my scenes were with Vikram sir, all of my interactions. And I have to say this, I can't imagine having done this movie with any other actor. I've enjoyed working with other actors, I really have. But I've never worked with a co-actor who is this giving, who's constantly helping you. Because so much of acting is technique, right? We think it's only emotion. Emotion is there, yes. Technique, like, and especially stunt. You're on a rope, you're up in the air, I don't know what to do with my legs. And he's like, Spider-Man, do this, Even Ranjit saying that, sir. He'll come and get fully and go. Then he'll look at me and say, Spider-Man. I'm going to monitor the body. I was up in the air on the rope like this. கீழ இருந்தா கூட தெரியாது மேல இருப்பாப்ல புல் யூனிட் பாத்துட்டு what do I do சார் அவர் இப்பதான் சொன்னாரு நீ சொல்லு ஸ்பைடர்மேன் சார் It's a tough set, so you're looking like for one anchor point, and he was my anchor point throughout. Apart from Ranjit sir, obviously. அவங்க தெரியாத கால் வந்து ஒரு மாதிரி He's there, but apart from that, like I would do, so after a point I would do something, I would look at Vikram. Correct. Look at the director, don't look at me. But it was just a feeling of comfort is what I mean. He's so encouraging
And because he's so skilled, he helps you, he teaches you these kotti tricks, and so that I can't, nobody else could have been Tangalan. Nobody. So that is something I feel so it was a mix of different things. Finding Aarti was a very layered and complex process. I don't know how it's come out. I can't speak about my own work. I hope it's, I hope people like it. I hope. அது எப்படி ஆச்சுன்னா அவங்க இது நான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம படம் முடியறதுக்குள்ள கத்துக்குவாங்க போல இருக்கு அண்ட் பார்த்தா ஷி ஸ்டார்டட் டூயிங் சோ வெல் இல்ல அவங்க சொல்றாங்க அடுத்த வரவங்க சொன்னாங்க நான் வந்து ஜஸ்ட் வென்ட் ஃபார் தெலுங்கு ஃபிலிம் ஒரு சின்ன பிட் இருந்துச்சு அதை பாக்குறேன் சூப்பரா பண்ணு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபைட்டே கொடுத்துட்டேன் அந்த படத்துல பார்த்தா பல்டி அப்புறம் திடீர்னு கட்ட இருந்துச்சா சரி கட்ட வேணாம் எல்லாம் குடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சுத்துச்சான் சூப்பர் அப்புறம் அதை வச்சு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ஆக்கிட்டாங்க அப்போ So it was a 5-minute sequence, and King Solomon sir was doing the action. So he was like, okay, girl, female actor, and very very sweet stunt master, very female actor. உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பா And it was a stick. They gave me a stick. Compared to this, it's nothing. It was this much, okay, thin, lighter stick. And he was like, okay, do 1, 2, 3. Tough, I'll explain again. I'm like, no, sir, this is like, oh, okay, ready. அது தூக்கி இப்படி போட்டு ரெண்டு பிடிச்சு கையில எப்படி வச்சு our movie, every the grammar of filmmaking that sir has done is we have a lot of single shots, like they said. Camera will move from one character to another character, third character. So sometimes it's like 2-minute long shots. So even when we're doing action, there are like minimum or 10 to 15 and speed also. But trailer பார்த்தா ஒரு ஷாட் இருக்கு that fast it used to be. Speed, power, timing, cues, everything we have to balance. So initially 2 மணி நேரம் அடிச்சிட்டாங்க நல்லா என்ன அடிச்ச பிறகு I told the fan then I went and told சரி இல்ல அத டம்மி தான டம்மி ஓ டம்மி வலிக்குமா ஆமா வலிக்கும் she didn't know வலிக்குதுமா ப்ளூஸ் ஆன பிறகு காமிச்சு பாருங்க கலரே மாறுது ஐயோ சாரி நான் நினைச்சேன் டம்மினா அடிச்சிடலாம் அப்படினு சொல்லிட்டு this was that first week also. First week I would hit him and I'm like sorry again hit அடி sorry சொல்ல வேண்டிய ஒரு சாரி கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டும் பாருங்க இல்ல இப்போ வந்து ஃபைட் சீக்வென்ஸ் அவங்க கரெக்ட்டா பண்ணாங்க நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் so that's good. Wow. I mean that's what's important. But we learned on the go. I think there's one amazing thing about Ranjit sir. இது ஃபிளாட்டரிக்காகலாம் சத்தியமா சொல்லல சார், உண்மையே சொல்றேன். உங்களுடைய எல்லா திரைப்படங்களுக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கதைக்களம் இருக்குல்ல, that is something that you celebrated. ஒவ்வொரு திரைப்படத்திலுமே உங்களுடைய female characters are always as strong if not more than the hero. And உங்களுக்கு அமைஞ்ச ஹீரோஸுமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் a world of heroes இல்ல, எல்லாருமே want to see the man powerful. It takes stars like Vikram sir to say, okay, you know what, I have a கங்கம்மாளும் ஒசத்தி பேசுவா குரல்ல அவ கூட நான் வயலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜா வரட்டும். ஆப்போசிட்ல நிக்கக்கூடிய அந்த ஆன்டகனிஸ்டும் ஒரு பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னா அது ரஞ்சித் சாரால் மட்டும்தான் முடியும். And this is not flattery. I mean this as a fan. That's very very true. That is absolutely true. And பண்ணுங்க சார், தைரியமா நம்ம பண்ணலாம் சார். டேட் எல்லாம் யோசிக்காதீங்க. எத்தனை நாள் சார் போச்சு மொத்தமா இது டோட்டலா? ஒரு 130 போயிருக்கோம்னு நினைக்கிறேன். 130 days. நடுவுல எங்கயாவது யோசிச்சீங்களா முடியலடா சாமி போங்கடா டே அப்படி ஏதாவது நினைச்சீங்களா? யோசிச்சுட்டு அந்த ஃளைட்ல ஏறறவரை திருப்பி போலாமான்னு தோணும். நான் டெய்லி லொகேஷன் போறேன், அப்பா நாளைக்கு வேண்டாம் சாமி அப்பா போதுண்டா சாமி அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்ல, ஆனா கிளம்புற போது இல்ல ஐயோ ஃளைட்ல என்ன ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது யாரு உங்களை இவ்வளவு பாலிஷ்டா இல்ல? ஷூட்டிங் முடிய வரைக்கும் பயம், யாருக்கா ஏதாவது ஆயிட்டு போகுது, எதுவும் நடந்துடக்கூடாது, அதுதான் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அடிபட்டுரும், அது பெருசா ஆகக்கூடாது. திடீர்னு ஷூட் பண்ணிட்டே இருப்போம், ஒருத்தர் மயக்கச்சு விழுந்துருவாரு, அவர் தூக்கி ஓடுவாங்க, அவருக்கு எதாவது ஆயிடும். ஏன்னா அந்த டெம்பரேச்சரே வந்து ஒரு வித்தியாசமான அந்த வெதர் வந்து அதாவது டேல வந்து நல்ல வெயில் இருக்கும், நைட்ல வந்து பயங்கர குளிர் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஒர்க் பண்றவங்க வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கல்ல, நிறைய பேருக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வரும். ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா நடிச்சுட்டே இருந்தா திடீர்னு அவனுக்கு வந்து பயங்கரம் ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு, அப்புறம் வந்து அவனால பண்ணவே முடியல, அவனை தூக்கணும். ஆனா வந்து அவன் சூப்பர் ஸ்டண்ட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒரு பொண்ணு ஷூட் பண்ணிட்டே இருந்தா மயக்கச்சு வந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஷூட்டிங் அது ஒரு ஷார்ட் இருப்பாங்க, அந்த பொண்ணு அப்படியே நாங்க அது பாடத சீன் நினைச்சிட்டு இருக்கோம், யாருமே கிட்ட போல. அதே மாதிரி சீனை நான் திரும்ப ஷூட் பண்ணேன். அந்த பொண்ணு மயக்கச்சு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பி விடுவாங்க. பயங்கரமா தான் இருந்தது ஆக்சுவலி அந்த. ஸோ அதனால ஏன்னா அந்த டே பிரச்சனை இல்லை, டேஸ் வந்து எவ்வளோ சூப்பர்ல. எனக்கு என்னன்னா வந்து இது கரெக்டாக முடிச்சிடணும், கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும், அந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்தது ஆக்சுவலி.
மேக்கிங் வீடியோட ரிலீஸ் பண்ணுவீங்களா சார் பெருசா? இருக்கு பண்ணலாம். அது கண்டிப்பா வேணும் சார். நிறைய பார்ட்ஸ், அதாவது ஒரு கிளைமேக்ஸ்லயே வச்சிருக்காரா தெரியல. நான் கிளைமேக்ஸே என் கார்டு ஓடுது இல்லைங்க, அப்ப ஃபுல்லா எல்லாரும் பட்ட அடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறது போடணும். ஏன்னா இந்த நரேட்டிவே வந்து விஷுவலா பார்த்தோம்னா ஐ திங்க் அதுவே ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும் சார். ஃபார் தமிழ் சினிமாஸ் ஃபேன்ஸ் அது ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும். சார் 60 ஃபிலிம்ஸ் முடிச்சாச்சு, 61st ஃபிலிம். இது அவர் பண்ணலையே அப்படின்னு ஒன்று தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சார். ஆனால் எடுத்துட்டீங்க, அவரை பண்ணவும் வச்சுட்டீங்க, தங்களானும் கம்ப்ளீட் ஆயாச்சு. இட்ஸ் கோயிங் டு கோ டு தி தியேட்டர்ஸ் ஆன் தி 15th of August. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். இது வரைக்கும் சியான் விக்ரம் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. ஹவு டஸ் இட் ஃபீல் ஃப்ரம் யோர் ஹார்ட்? இல்ல, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தோணுது என்னன்னா, அவரோட ஆக்டிங்க வெளிக்கொண்ட அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்மளால எழுத முடிஞ்சது, ஒரு கேரக்டர் நம்மளால எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபீலிங் ப்ரௌட் அபவுட் மீ. ஸோ இதை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல, ஆர்டிஸ்ட்னா வந்து தன்னோட ஆர்ட்டை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து அவர் நடிச்சிருக்கிறது எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் அண்ட் வந்து அவர் தங்கலானா மாறி நின்னாரு. அது ஒரு ஆக்டரா இல்லாம ஒரு ரியல் தங்கலான் எப்படி இருப்பாரோ அப்படி நின்னார்ல. எனக்கு வந்து உண்மையிலேயே நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. ஈவன் யாரெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாருமே வந்து அதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. அதுதான் நான் சொல்ல, செம்ம சூப்பரா வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அது ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டா பிடிக்கும், அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ரியல் ஹோப்பிங். அண்ட் டெஃபினட்டா அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் சார் மட்டும் இல்லாம இல்ல நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டும் நான் சொல்றேன், அவருக்கு போட்டி. அதாவது சார் இருக்காரு, ஆப்போசிட்ல யார் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்ப பசுபதி சார் இருந்தா பயங்கரமா இருக்கும். ஸோ அவரை கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து பயங்கரமா பண்ணார். சரி இவங்க 2 பேர் இருக்காங்களா, வேற இருப்பாங்க ஹரி வந்து அவன் பயங்கரமா பண்ணான். அண்ட் வந்து அப்போ வந்து சார் கூட வந்து யாரு பேரா இருக்குன்னா வந்து இவங்க பார்வதி இருக்கும். பார்வதி வந்து பயங்கரமா அப்படி நின்னாங்க அவங்க, லைக் வந்து மால்விகா. ஸோ எவ்ரிபடி சின்ன அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி நடிக்கிறாங்கல்ல, அப்போ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும்? பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆடிஷன் பண்ணி அந்த அவங்க எடுத்து செம்ம எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த டான்ஸ்ல ஆடுறவங்க பாதி பேர் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான். நான் டான்சர்ஸ் வந்து கம்மி தான் அதுல. ஆக்சுவலி பாதி வந்து இந்த மினிக்கி சாங்ல ஆடுற அந்த பொண்ணுங்க எல்லாமே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். அந்த அளவுக்கு வந்து அந்த லைஃபோட சேர்ந்து அந்த கேரக்டர் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியல் வேர்ல்டை வந்து அந்த தங்கலான் அந்த வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பத்தி நம்ம எல்லாருமே பேசணும். நம்ம வந்து கிஷோர் கேமரா பண்ணியிருக்கான், அவனுக்கு பயங்கரமா வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அதில் இருக்கு. அவனுடைய டீமே இருக்கு, அவன் ஓவரால் டீம் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்து மூர்த்தி சார் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் வந்து எதுவுமே ஆர்ட் டைரக்ஷன் மாதிரியே தெரியாது, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா சமப்பூலா அப்படி வந்து இருக்கும். அண்டு ஸ்டண்ட் வந்து சாம் பண்ணியிருப்பாரு. அண்டு ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட்டை எடுக்கிறது, ஒவ்வொரு ஸ்டண்ட்டை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய டூப் போட முடியாது, நிறைய கஷ்டம். ஸோ அப்படி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருந்தது. எனக்குமே வந்து அவர் வந்து இந்த பட்ஜெட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு படம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா தான் உட்காந்துங்கிறோம். படம் முடிகிறப்போ வெளியே போய் படம் முடிஞ்சு பிரச்சனை வந்துடும் டெஃபினட்டா. வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் எல்லாத்துலயும் ஒரு டான்சிங் இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு டான்சிங் இல்லாம செம ஸ்மூத்தனா இப்போ வரைக்கும் வந்து இவ்வளவு தூரம் நாங்க வந்துட்டோம், படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் சொன்னதே கிடையாது இதோட நிறுத்திடுங்க, இவ்வளவு செலவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 10K சொன்னாங்க, பட்ஜெட் மாறும், செட் பரவாயில்ல. ஸோ எவ்ரிதிங் பயங்கரமா பெரிய ஜிவியோட ஒர்க் பண்றதுல எல்லாமே செம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து நம்ம எடிட்டர் வந்து செல்வா வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கான். அந்த எடிட்டோட திங்ஸ் அண்ட் ஸ்டைல் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் டெஃபினட்டா வந்து ஆடியன்ஸ்க்கு என்ஜாய் பண்ற, அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு படமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நம்பிக்கை ஆக்சுவலி.